ஹாய் கேஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஜூலை 22 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரமோவை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டோமோ, நம்ம எடுத்த இந்த முடிவுனால மாறன் ரொம்ப கஷ்டப்பட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி மாறனை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் தானே நம்ம அண்ணன் ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சான். அவனுக்காகலாம் நம்ம எதுக்காக இறக்கப்படணும்? அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம, எல்லாருமே எடுத்தெறிஞ்சு அசிங்கப்படுத்தி பேசுனாங்க. அதனால நான் கொஞ்சம் இறக்கப்பட்டு, அசிங்கப்படாம அவனோட நல்ல குணத்த பார்த்துட்டு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். அதனால அவன் என்னைய லவ் பண்றேன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமே இல்லையே! அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீரா. இன்னொரு பக்கம் நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைக்காம போயிட்டா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே என்னோட வாழ்க்கை அமையாம போயிருச்சு. சின்ன வயசுல நீனு விட்டுட்டு போயிட்ட. இப்ப எனக்குன்னு இருந்த அந்த வீராவும் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போக போறா. அவங்களுக்கு நிச்சயம் ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு இப்ப வேற ஒரு பையனோட பொண்டாட்டி ஆயிட்டா. இதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் பார்க்கறதில்ல. எந்த ஒரு அர்த்தமே இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு, மறுபடியும் அதிகமா தண்ணிய குடிச்சிட்டு, தன்னோட உடம்பையே கெடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க மாறன். அத பார்த்துட்டு வள்ளியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ லவ் பண்ண பொண்ணுக்கா கல்யாணம் ஆக போகுது? இல்லல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மாறன் வள்ளிக்கிட்ட சொல்றாங்க, "நான் லவ் பண்ற பொண்ணே அந்த வீரா தான். வீராவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவ ஒருத்தி தான் இந்த குடும்பத்திலேயே எனக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு ஆறுதலா பேசுனா. நான் எப்பல்லாம் கஷ்டப்பட்டேனோ அப்பல்லாம் எனக்கு துணையா நின்னது அந்த வீரா தான். அவள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவள தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என் வீட்டிலேயே என் அப்பாவே அவளுக்கு இன்னொரு கல்யாணத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னால அத தடுத்து நிறுத்த முடியல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காம போச்சு" அப்படின்னு வள்ளிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வள்ளி நினைக்கிறாங்க, வீராவா? அவ ஒரு தங்கமான பொண்ணாச்சே! உனக்கு ஏத்த பொண்ணு அவ தான்டா. நீனும் ஒரு தங்கமான பையன், அவளும் ஒரு தங்கமான பொண்ணு. 2 பேரும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். முதல்ல இதுக்கான ஏற்பாட நான் பார்த்துக்கிறேன். இந்த கல்யாணத்த எப்படி நிறுத்தணுமோ நிறுத்தி, உனக்கு அந்த பொண்ண எப்படி கட்டி வைக்கணுமோ அப்படி நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளி.